காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. நான் உன்னிடத்தில் பேச வேண்டும். இந்த நேரத்தை நீ எனக்காக ஒதுக்க வேண்டும் என் தங்கமே. இந்த நேரத்தை எனக்காக நீ ஒதுக்கியே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் உன்னிடம் பேச வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றேன். காரணத்தோடு வந்திருக்கின்றேன். காரணமில்லாமல் என்னை தள்ளிவிட்டு போகாதே. எந்த வேலை இருந்தாலும் சிறிது அதை தள்ளி வைத்து உன் தாய்க்காக இந்த நேரத்தை ஒதுக்கு என்று கேட்டுக்கொள்கின்றேன் என் தங்கமே. சுயநலம் என்று நினைக்காதே. உனக்காகத்தான் என் தங்கமே, எல்லாம் உனக்காகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கும் சொந்தங்களை பற்றித்தான் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன் உறவுகளை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் எதிரி இப்பொழுது எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கின்றான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு செல்வமே. உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் தெரியுமா? நாளை நடக்கப் போவது தெரியுமா? அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று வந்தேன். உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகளும் சரி, துரோகிகளும் சரி, கேவலமான பிறவிகளாக மாறிவிட்டார்கள் என் தங்கமே. உன் சொந்தங்கள் எல்லாம் எந்த சொந்தங்களை பற்றி நீ பேசிக்கொண்டே இருந்தாயோ, எந்த சொந்தங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை இறுதியில் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். இதை முழுமையாக கேள். யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாதியில் தள்ளிவிட்டு போய்விடக் கூடாது. முழுமையாக கேள் தங்கமே. பாதியில் தள்ளிவிட்டால் நான் இங்கு அவமானப்படுத்துவேன் என்பதை பற்றி தெரிந்து கொள் தங்கமே. அவமானப்பட்டு விடுவேன் என்பதையும் புரிந்து கொள் குழந்தையே. என்னை பார்த்து கைகொட்டி சிரிப்பதற்கு உன்னை சுற்றி நிற்கும் கர்மாக்களும் எதிர்மறைகளும் காத்து கொண்டிருக்கிறது தங்கமே உன் செய்வினைகளுக்கு. இதுவெல்லாம் ஒரு வாய்க்கரிசி போல் இருக்கும் குழந்தையே. நீ இதை தள்ளிவிட்டு போனால் என்னை அவமானப்படுத்தியதற்கு சமமாகிவிடும் என் குழந்தையே. நீ என்னை அவமானப்படுத்துகிறாய் என்று நினைத்து அது அனைத்தும் கைகொட்டி சிரித்து என்னை பார்த்து உன் தாய்க்கு இது தேவையா என் பிள்ளையே? நான் மன வருத்தத்தை அடைந்து விடுவேன். பிறகு போனால் திரும்பவும் வரமாட்டேன் என்பதை ஆணித்தரமாக கூறுகின்றேன். இதை முழுமையாக கேட்க மறந்துவிடாதே. வாழ்க்கையை சரிபடுத்த ஒவ்வொரு நேரத்தையும் நான் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய செல்வத்தை பார்க்க வந்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நீயே எனக்கு இந்த வேலை இருக்கிறது, அந்த வேலை இருக்கிறது என்று என்னுடைய வாக்கையே தட்டி கழித்து விட்டு போய்விடுகின்றாயே தங்கமே. இது உன் தாய்க்கு கோபம் வரும் செயலா இல்லையா? இது இந்த தாயை அவமானப்படுத்தியதற்கு சமமா இல்லையா? என் குழந்தைக்கு அனைத்தும் புரிய வைக்க வேண்டும் என்று தவித்து உன்னை தேடி ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கும் என்னை நீ இப்படிதான் செய்வாயா? என் வாக்கை மறுத்து விடுகின்றாய் தங்கமே. பல நேரங்களில் எத்தனை மன வருத்தத்தோடு உன்னை பார்த்து சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை நீ என்றாவது உணர்ந்திருக்கிறாயா? என் பிள்ளையே, நீ என்னை அவமதிக்க வேண்டும், அதனால் நான் உன் மீது கோபப்பட வேண்டும்
என்றுதான் இங்கிருக்கும். உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகளும் எதிர்மறை சக்திகளும் கர்ம வினைகளும் சேர்ந்து போடும் திட்டமாக இருக்கிறது. உன் மீது ஏவப்பட்டிருக்கும் ஏவல்கள் திட்டம் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே. அன்பு குழந்தையே, வாழ்க்கையின் தடுமாற்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னிடம் சாபதம் விட்டு கொண்டிருக்கும் உன் உறவுகளுடையே சரி, உன்னுடைய எதிரிகளிடமும் சரி, சற்று நடுக்கத்தை தான் நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே. அந்த நடுக்கத்தை போக்க வேண்டும். கேவலமான பிறவிகளிடத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும். அதனுடைய தராதரத்தை அதே இழந்துவிட்டு பிள்ளையே, அதே இழந்து நிற்க வேண்டும் பிள்ளையே. அதற்காகத்தான் என் பிள்ளையை தேடி அவசரமாக இப்பொழுது நான் உன்னை தேடி வர காரணம். தங்கமே, காரணம் என்ன தெரியுமா? கேவலமான பிறவிகள் செய்த செயல்தான் காரணம். உன்னுடைய எதிரிகளை கைவிட்டு கொண்டு உன் எதிரினிடத்திலிருந்து உன்னுடைய சொந்தங்கள் திட்டம் போட்டதை பார்த்துத்தான் அவசர முடிவை நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் என் குழந்தையே. கேவலமான பிறவிகள் என்ன செய்து விட்டது தெரியுமா? உன்னுடைய எதிரி கைக்குள் போட்டுக்கொண்டு உன் எதிருக்கு ஆலோசனைகளை கொடுத்து உன்னை ஒரு மிக பெரிய பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்று திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது பிள்ளையே. எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கின்றோம், எப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்திருக்கின்றோம் என்று தன் தாய் தகப்பனின் பெருமைகளை மறந்து இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தை கொண்டிருக்கும் உன்னுடைய சொந்தங்களை பற்றித்தான் பேசுவதற்கென்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே. தான் பிறந்த பிறப்பை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பத்தின் சிறப்பையும் மறந்து கேவல எண்ணத்தை கொண்டு உன் சொந்தங்கள் யார் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரைத்தான் கைக்குள் போட்டுக்கொண்டு உன்னை சீரழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கும் அவர் யார் தெரியுமா? சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி திணித்து உன் வீட்டில் இருப்பவர்களின் மூளையை தனக்கு சாதகமாக மாற்றி தான் எண்ணங்களுக்கு சொல்லும்படி அவர்கள் சரி என்று தலையாட்டும்படி மாற்றி அதை உன் வீட்டுக்குள் நீ நடத்தி முடிவு என் குழந்தையே என்று தன்னுடைய செயலை உன் வீட்டில் இருப்பவர்களிடத்தில் திணிக்கின்றார்கள். பிள்ளையே, மிக பெரிய ஆபத்து. நான் உன்னிடம் சொல்வதை நீ சாமான்யமாக நினைத்து விடாதே. என்னுடைய வாக்கை நீ கால் தூசி என்று நினைத்து விடாதே. உன்னிடம் மிகப்பெரிய அழிவை பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சந்தேகம், இத்தனை செய்து அங்கிருந்து எந்த செயலும் வரவில்லை, எதை பற்றியும் இனியும் ஏன் என் செவிகளில் கேட்கப்படவில்லை, அங்கு என்னதான் நடக்கிறது, இனியும் பொறுமையாக இருந்து பயனில்லை என்று இப்போது உன் உறவுகள் உன்னுடைய எதிரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு வேலைகளை வேகமாக செய்ய தொடங்கி இருக்கின்றது பிள்ளையே. அவர்கள் கூட்டமாக அங்க வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு செய்தி போக வேண்டுமாம். நீ எப்படி இருக்கிறாய், என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் அவர்களுக்கு தெரிய வேண்டுமாம். வேதனைகளை ஆட்டுக்கொண்டு நீ இருக்கின்றாயா என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டுமாம். அந்த செய்தியை அவர்கள் காதால் கேட்க வேண்டுமாம். என் குழந்தையே, வேகத்தை தொடங்கி இருக்கிறார்கள். பிள்ளையே, உன்னுடைய அழிவை வேகமாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படாதே.
என் அன்பு பிள்ளையே, அவர்களுடைய வேகம் உன்னிடத்தில் இருந்தால் இந்த நேரம் உன் எதிரியின் கூட்டத்தை உன்னுடைய இந்த கேவலமான எண்ணத்தை கொண்டிருக்கும் அந்த ஜென்மங்களை நீ அழித்து நீ நலத்துடன் வாழத் தொடங்கி இருப்பாய் தங்கமே. அதனால் உன்னிடம் இருக்கும் கோபம் வேகம் இன்னும் பத்தவில்லை என்றுதான் நான் உன் அன்னை கூற முடியும் தங்கமே. நடந்ததையே நினைத்து நினைத்து சோகத்தோடு இருந்து கொண்டிருந்தால் நடப்பதை யார் தடுத்து நிறுத்துவது? என் பிள்ளையே, உன்னுடைய அவர்கள் நினைத்தது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா? உன் எதிரிகள் உன் அழிவை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள். அது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா? உன்னை சுற்றி இருக்கும் சொந்தங்கள் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் தெரியுமா? அதையெல்லாம் நடத்தி காட்ட வேண்டும் என்று அவர்கள் கண்கட்டி வித்தைகளை செய்து காத்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையே, ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாய்? ஏன் உன் வாழ்க்கையை இப்படி காப்பாற்ற நினைக்காமல் அலட்சியத்தோடு இருக்கிறாய்? நீ எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறாயே என் தங்கமே. பிறவியை அழித்துவிடு. அந்த பிறவிகளை அழித்துவிடு என்று நான் உன்னிடம் கூறவில்லை என் தங்கமே. உன் எதிரிகளிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள் என்றுதான் உன்னிடம் நான் அனுதினமும் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். நீ என்னதான் யோசித்துக் கொண்டிருந்தாலும் உனக்கு நான் துணையாக நிற்பேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே. எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த கஷ்டமாக இருக்கட்டும், உன்னை நான் காப்பாற்றுவேன் என் தங்கமே. உன்னிடத்தில் இருந்து காற்று கூட உன்னுடைய ஒரு மயிரிலையை கூட எடுப்பதற்கு நான் அனுமதித்தால் மட்டும்தான் அனைத்தும் முடியும் பிள்ளையே. யாராலும் எதை வேண்டுமானாலும் அசைத்துவிட முடியாது என்று நான் கூறுகின்றேன். இந்த அன்னையின் வாக்கை நீ கேட்க மாட்டாய். இந்த அன்னையிடத்தை செய்திகளை நீ மதிக்க மாட்டாய். நான் சொல்லும்படி உன் வாழ்க்கை நடந்து கொண்டாலும் சரி, அவர்களுக்கு முன்னிலையில் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள மாட்டாயா தங்கமே? என் தங்க குழந்தையை நீ அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களே, பிள்ளையே, யாருக்கு எந்த துரோகமும் நினைக்காத நீ அழிய வேண்டும் என்று நினைப்பவர்களே, அது இது என அத்தனை முயற்சிகளை எடுக்கிறார்களே, அதுதான் என்னால் தாங்க முடியவில்லை தங்கமே. எனக்கு இடதுபுறத்தில் இருக்கும் ஒரு சொந்தம், உனக்கு இடதுபுறத்தில் இருக்கும் ஒரு சொந்தம் தான் தங்கமே. உன்னை அழித்தே தீர வேண்டும் என்று சவால் விட்டு என் கோவிலின் வாசலில் நின்று சொல்லிவிட்டு போனது தங்க பிள்ளையே. சவால் விட்டிருக்கிறது என் பிள்ளையே. நாளுக்கு நாள் அதை செயல்படுத்தி முடிவெடுத்து கொண்டிருக்கிறது. அதை வீரியத்தோடு அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தங்கமே. இந்த தாயே பயமுறும்படி பேசுகிறார்களே என்று நினைக்காதே. உனக்கு பின்னால், உன் முதுகுக்கு பின்னால் நடந்தது உனக்கு தெரியாமல் தான் அலட்சியத்தோடு நீ இருக்கிறாய். கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது என்று தெய்வத்தை வணங்க சாக்குகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. முயற்சிகள் செய்து எழுந்து உன்னை வணங்கத் தொடங்கு. என்னை நீ வணங்கத் தொடங்கு. எதிரிகளின் வேகம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. நீ இப்பொழுது இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றாயே. ஒன்று தெரியுமா? உன் எதிரிக்கு மரண தேதியை குறித்து விட்டேன். நேற்று உன் சொந்தங்களும் உன் எதிரியும் சேர்ந்து திட்டம் போட்டு முடிவெடுத்த காரியம் எனக்கு அச்சத்தை கொடுத்ததால்தான். உன் எதிரிக்கு மரண வாக்கு கொடுக்கத்தான் அவனுக்கு மரண தேதியை குறித்து விட்டு வந்திருக்கின்றேன் பிள்ளையே. அதனாலே உன்னை சுற்றி இருக்கும் சொந்தங்கள் இன்னும் உனக்கு எதிரிகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் தான் கூறுகின்றேன், ஜாக்கிரதையாக இரு, விழிப்புணர்வோடு இரு, ஓய்வெடுத்து கொண்டே இருக்காதே. எழுந்து தெய்வங்களை வணங்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது தங்கமே. உன் கடமைகளை சரியாக செய் என்று உனக்கு விட்டு விலக மாட்டேன். என்றும் நான் உன்னோடு இருப்பேன்.
உன்னோடு நின்றிருப்பேன் என்று சத்தியம் பிள்ளையே. என்று முன்னோடு இருக்கும் உன்னுடைய எதிரிகளை, உன்னுடைய வீட்டில் உன்னுடைய சொந்தங்களாக இருக்கும் எதிரிகளையும் அழிப்பேன் என்று சத்தியம் செய்து கொள்கின்றேன். இந்த தாயின் வேகத்தை அதிகரிக்க உன்னால் முடிந்தளவு எனக்கான இந்த தாயின் மனதை குளிர்வி தங்கமே. உன் வீட்டின் விளக்குகள் நான் பிரகாசிக்கின்றேன். உன் வீட்டின் தீப ஒளிகளில் நான் குடியிருக்கின்றேன் என்பதை சொல்லிக்கொண்டு உன் தாய்க்கு இதை செய் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். எதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் குழந்தையே. அவனை பார்த்து கொள்கின்றேன். அவனுக்கு கேடு காலம் ஆரம்பித்தது. என் குழந்தையே, ஜாக்கிரதையாக இரு. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.